என் தங்கச்சி இப்படி மோசமா நடந்துகிட்டதுக்கு நீதான் காரணம். உன்னாலதான் அவ எல்லா தப்பையும் பண்ணிருக்கா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததால நீ ஒண்ணும் நல்லவன் ஆயிட முடியாது. இவ வேற. மா, நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவர் மேல எந்த தப்பும் இல்ல நிரூபிச்சுட்டா வீட்டுக்குள்ள வர ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? நல்லா இருந்த சந்திரா இப்படி மாறி இருக்கானா அதுக்கு இவன் தான் காரணம். இப்படிப்பட்டவனை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அடிக்கடி பேச்ச மாத்தி பேசாதீங்க. இவரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலனா நானும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அப்படியே இவர் கூட போயிடுவேன். பரவாயில்லையா? என்ன? அம்மா, ரேவதி வீட்டுக்கார மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவரை ஏத்துக்கிட்டா என்னதாமா? கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்ன? ஆமா ஈஸ்வரி, சொல்ல மாத்தி பேசுறது தப்பு இல்லையா? 2 பேரும் வீட்டுக்குள்ள வரட்டும். என்னமோ பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், இவளையே என்ன இங்கேயே நிக்க வச்சிருக்கீங்க? சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இனிமே எல்லாத்தையும் எங்க குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். கான்ஸ்டபிள், அவங்கள போய் கூட்டு வாங்க. ஓகே சார்.